வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு வாழ்க்கையை பற்றி பேசணும்னு நினச்சேன். வாழ்க்கையில் நம்ம வாழணும். ஒரு ஒரு நிமிஷமும் வாழணும், ஒரு ஒரு செகண்டும் வாழணும். இன்றைக்கி ஒரு செகண்ட் போயிடுச்சுன்னா திரும்பி வராது. இந்த செகண்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ என்கிட்ட காப்பி ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த காப்பியை நான் குடிக்கலைன்னா காப்பி ஆறிடும். அதே சமயத்தில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் நான். இப்போ ஒரே சமயத்தில் நான் 2 விஷயத்த பண்ணணும். பேசுகிறது மோர் முக்கியம்னு நினைக்கிறதுனால நான் பேசுகிறேன். இந்த பேசுகிற சமயத்தில் காப்பி ஆறி போயிடுச்சுன்னா, இந்த காப்பி நான் ஆறி குடிப்பேன். சூடாக காப்பி குடிக்கிறவங்களுக்கு அது வேஸ்ட்டு அப்படின்னு தோணும். இது மாதிரி வாழ்க்கையில் எப்போதும் நம்மக்கிட்ட சாய்ஸ் இருக்கும். அதனால இந்த செகண்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நினப்பு உங்களுக்கு இருக்கணும். ஒரு நாளில் 8 ஹவர் நம்ம தூங்கணும். ஐடியலாக நீங்கள் 8 ஹவர் தூங்கணும். என்னால் 7 மணி நேரத்துக்கு மேலே தூங்க முடியாது. ஆனால் ப்ராம்ப்டாக நான் 11:30 மணிக்கு தூங்கிடுவேன் முடியாது. அதே மாதிரி 5:45க்கு எழுந்து 6:15க்கு நான் கீழே போய் நின்றுடுவேன் ட்ரெயினர் வரத்துக்கு. அது மாதிரி நீங்கள் கரெக்டாக எந்த டைம் தூங்கணும்னு டிசைட் பண்ணணும். அந்த டைம் நல்லா தூங்கிடணும். தூக்கம் இல்லாமல் நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சீங்கன்னா, அது தண்ணி அடிச்சுட்டு வேலை செய்கிற மாதிரியான மேட்டர். இட் வில் டூ லாங் டேர்ம் டேமேஜ் டு யுவர் பாடி. இன்னொரு விஷயம் இந்த தூக்கத்தை பற்றி சொல்லிடுறேன். கண்டினியூஸாக இந்த நைட் ஷிஃப்ட் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. சின்ன வயசில் வீராப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, உங்களோட ஸ்லீப் சைக்கிளே போயிடும். திரும்பி இந்த போன வாழ்க்கை திரும்பி வராது. அதனால் நீங்கள் எப்போதும் ஃபஸ்ட்டு என்ன கற்றுக்கணுன்னா, அன்லெஸ் தெர் இஸ் டயர் எமர்ஜென்சி அண்ட் எவ்ரி டே இட் கேனாட் பி அ டயர் எமர்ஜென்சி. சூரிய வெளிச்சத்தோடு நீங்கள் எழுந்துக்கணும். சூரிய வெளிச்சத்தோட முடியறச்ச நீங்கள் தூங்கணும். வைல்டு அனிமல்ஸுக்கு அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். டே எல்லாம் ஒளிஞ்சுன்னு தூங்குவாங்க, நைட்டு தான் வெளில சுற்றும் அது. இதுதான் வாழ்க்கை. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதே ஒரு 125 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. ஏன்னா அவங்க கண்ணு நைட்டில் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. 6 மணிக்கு சூரியன் அஸ்தரிச்சுன்னா வாலஸ் ரொட்டீன் படுத்துரும். ஹரிக்கேன் லேம்புங்கிறதே 1850ஸில் தான் வந்தது. ஸோ அதனால் எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்கியிருக்க முடியும்? ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. 6 மணிக்கு தூங்கிட்டு அடுத்த நாளைக்கு அடுத்தால் 4 மணிக்கு வேணால் நீங்கள் எழுந்துக்கலாம். 3:30 மணிக்கு எழுந்துக்கலாம். 4 மணிக்கு 4:30 மணிக்கு வெயில் வந்தால் கொஞ்சம் சூரியன் வெளில வந்த அப்புறம் தான் வேலையே செய்ய முடியும். 6 மணிக்கு சூரியன் போயிடுச்சுன்னா வேலை செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்துடுச்சு. 24/7 லைட்டு இருக்குது. நம்ம என்ன வேணால் பண்ணலான்னு நம்ம நினச்சோன்னா, உங்கள் உடம்பு நீங்கள் கெடுத்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டு இது. அதனால் தூக்கங்கிறது காம்ப்ரமைஸ் உங்களை பண்ண சொல்லலைங்கிறத நான் கிளியராக தெரிஞ்சுக்கணும். மீதி இருக்கிறதுல நீங்கள் குளிக்கிறது, இந்த பாத்ரூம் போகிறது, பல் தேய்க்கிறது, இதெல்லாம் சேர்த்து 1 மணி நேரம் எடுத்துக்கோங்க. அதாவது 8 + 2 10 ஹவர் போயிடுச்சு. நான் சாப்பாடை சொல்கிறது. மீதி இருக்கிற 14 மணி நேரத்தில் வாழ்க்கை நீங்கள் நினைக்கலன்னா உங்களை தாண்டி கடந்து போயிட்டே இருக்குது. நம்ம முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவோன்னா, எப்படி வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற கனவுலையே இப்போ இருக்கிற வாழ்க்கையை விட்டுரும். இன்றைக்கி என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் விட்டுருவோம். நாளைக்கு எனக்கு வாழ்க்கை இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், நான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன், நான் ரெடி ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வாழ்க்கைக்கெலாம் ரெடிலாம் ஆக முடியாது. வாழ்க்கைக்கு ரெடி ஆகணுன்னா உங்கள் லைஃபே காணாமல் போயிடும். வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன இருக்கோ அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். உங்களோட எண்டு கோல் வாழ்க்கையில் என்னவாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் ஸ்டெப்பு வச்சு அந்த டுவர்ட்ஸ் தட் நடக்கணும். எனக்கும் கம்யூனிசமுக்கும் ஆகாது. நல்ல பேருக்கு தெரியும். ஆனால் மாவு சொன்ன இது நான் ஒத்துக்கிறேன். ஒரு 1000 மைல் ஜர்னி, 1000 மைல் கடந்து நான் போனோன்னு வைங்க. இங்கேருந்து நான் டெல்லி வரைக்கும் நடந்து போனோன்னு வைங்க. அது 3000 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். அதாவது 1500 மைலாவது இருக்கும். நான் 1500 மைல் டெல்லிக்கு போகணுன்னு எப்படி போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வைங்க. பிளான் பண்ணிகிட்டே தான் இருக்க வேண்டியது. என்கிட்ட காசு இருந்தால் ஃப்ளைட் டிக்கெட் வாங்கலாம். அது பாசிட்டிவ் ஸ்டெப்பு. நான் பிளான் பண்ணுறேன். என்கிட்ட காசு அப்படி இல்லையா, தமிழ்நாடுல ஏசி ட்ரெயின் புக் பண்ணால் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ஸு, இல்லை ராஜதானி இப்போ இருக்கான்னு தெரியாது, ராஜதானி புக் பண்ணிக்கலாம். இல்லாட்டா செகண்ட் கிளாஸில் ஜிடியில் புக் பண்ணலாம். அதுவும் இல்லையா, டுவர்ட்ஸ் டெல்லி வித்தவுட்டில் எங்கெல்லாம் ஏறி போகணுமோ நான் போயிட்டே இருக்கணும், நடந்துகிட்டே இருக்கணும். அந்த காலத்துக்கு காசிக்கு அப்படி தான் போவாங்க. அதனால தான் காசிக்கு போனவன் திரும்பி வரமாட்டான்னு நினைப்பாங்க. ஏன்னா காசிக்கு இங்கேருந்து போகிறதுக்கே 6 மாதம் 7 மாதம் ஆகிடும். ஒன்ஸ் பையன் காசிக்கு போயிட்டான்னா
திரும்பி உயிரோட வருவானாங்கிறதே டவுட். ஏன்னா இப்படி ரோடு இதெல்லாம் கிடையாது. ஆனால் என்கிட்ட காசு இல்லை, டெல்லியில் தான் எனக்கு வாய்ப்பு இருக்குது, நான் என்ன பண்ணாலும் டெல்லிக்கு போகலாம்னு யோசிச்சுட்டு மல்லாக்கப்படுத்து நான் டெல்லி எனக்கு காசு வரும், நான் டெல்லிக்கு போவேன் நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னா வரவே வராது. சரி சார், நீங்கள் இது மாதிரிலாம் சொல்கிறீங்க, வித்தவுட்டில் போயெலாம் ஆளுங்க பெரிய ஆளாக இருக்காங்களான்னு. நீங்கள் இந்த தைரோக்கியாரோட ஆளை பற்றி கதையை பற்றி பேசியிருந்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து அவர் எப்படி பாம்பே போனேன்னு பல இடத்துல அவர் கதையை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி விகேடி பாலன்னு அவரோட பையன் எனக்கு ஃப்ரெண்டு ஸ்ரீஹரன்னு. விகேடி பாலனோட கதையை கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லாமல் ஊர்லேருந்து குட்ஸ் ட்ரெயினில் வந்து எக்மோரில் படுத்துட்டு இருந்தார். போலீஸ்காரன் துரத்துறாங்கிறதுக்காக அவர் வெளில ஓடி வந்தார். ஓடி வந்து மூச்சு பிடிச்ச இடம் யுஎஸ்ஐஎஸ். அங்கே கார்த்தாலே இடத்துக்கு ஒருத்தன் காசு கொடுத்தத சாப்பிட்டதுனால தினம் அங்கே வந்து உட்காந்து இடத்த பிடிச்சி சாப்பிட்லான்னு ஆரம்பித்தவர் இந்தியாவில் பிக்கஸ்ட் ட்ராவல் ஏஜெண்ட்டாக ஒரு நாளைக்கு ஆனார். இது ஒரு பெரிய கதை. ஸோ வாழ்க்கையில் நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். அவர் நினச்சிருந்தான்னு வைங்க, என்றைக்காவது ஒரு நாளைக்கு நான் வருவேன், எக்மோர்லேயே படுத்துட்ருப்பேன், நான் என்றைக்கு பெரிய ஆளாவேன் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கலாம். போலீஸ்காரன் எதுக்கு பிடிக்க வந்தான்? இன்றைக்குள்ளே இவரை ஒருத்தனை பிடிச்சி போலீஸ் ஆஜராகி கேஸ் ஒத்துக்கு வச்சுட்டான்னா டார்கெட் முடிஞ்சுது, அவன் வேலை ஓவர். நிஜம் திருடம் பிடிக்கிறதுக்கு அவனுக்கு டைம் இல்லை. இந்த வாட்டி பாலனோட டர்னு பிடிக்க பார்த்தாங்க. அவர் புத்திசாலி, ஓடினார். அந்த போலீஸ்காரன் பிடிக்க பார்த்ததில் ஓடி போய் அவர் வாழ்க்கையே மாறிடுச்சு. அன்றைக்கி அவர் ஓடி இருக்கலைன்னா வாழ்க்கை அந்த ரேஞ்சில் மாறி இருக்குமானா மாறி இருக்காது. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, லைஃப் நடக்கும், போலீஸ்காரன் பிடிச்சின்னு போட்டோன்னு காக்காம அவர் ஒரு முயற்சி எடுத்து லைஃப் ஓடினார். அதுதான் நான் சொல்கிறேன். நான் வந்து லைஃப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், எனக்கு போகணுங்கிற மாதிரி வேலை எனக்கு கிடைக்கும், நான் இன்ஃபோசிஸ் போனால் தான் வேலைக்கு போனால் தான் போவேன், நான் வந்து சாதாரண கம்பெனிக்கு வேலைக்கு போக மாட்டேன்னா 2 வருஷம் வேலை கிடைக்கலன்னா சாதாரண கம்பெனியில் கூட வேலை கிடைக்காது. நீங்கள் முதல்ல இன்ஃபோசிஸில் இருக்கிற வேலையும் கையை விட்டு போயிடும். இன்ஃபோசிஸ் நான் கனவு காண்டுக்கிட்டு இன்ஃபோசிஸில் என்னை கூப்பிட போகிறாங்கிற கனவில் சாதாரண கம்பெனியில் இருக்கிற வேலையும் போயிடும். சம்டைம்ஸ் வாழ்க்கை உங்களை கரெக்டான டைரெக்ஷனில் பாயிண்ட் அவுட் பண்ணும். இந்த சாதாரண கம்பெனி நீங்கள் போனீங்கன்னா அங்கே 10 பேர் தான் இருப்பான், இதில் 10ல் 1. அதனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக நம்பர் 1க்கு வரலாம். இன்ஃபோசிஸில் போய் சேர்ந்தீங்கன்னா ரெஜிமெண்டட் கம்பெனி, 2 லட்சம் பேர் வேலை செய்கிறான், நீங்கள் 2,01,000 ஆளாக போய் சேரணும். அங்கேருந்து நீங்கள் நம்பர் 1க்கு போகிறதுங்கிறது நெக்ஸ்ட்டு இம்பாசிபிள். உங்கள் திறமையை காட்டுறதுங்கிறது நெக்ஸ்ட்டு இம்பாசிபிள். ஏன்னா நீங்கள் ஒரு பியூரோக்ராட்ஸியில் போய் ஒரு பியூரோக்ராட்டிக் கம்பெனியில் போய் மாட்டியிருப்பீங்க. அதனால் வாழ்க்கை எந்த டைரெக்ஷனில் போகுதோ, உங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியலன்னா அந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி லைஃப் என்ன கரெக்டான ஸ்டெப்பு கரெக்டான இடத்துக்கு கூட்டின்னு போகணும்னு நினச்சிங்கன்னா கூட்டிகிட்டே போகாது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள், எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.